بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை குறித்து நாம் ஒரு புரிதலில் இருப்போம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவோம். அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ் கருணை கொண்டவன், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவன், அல்லாஹ் தாய் பாசத்தை விட பல மடங்கு பாசம் கொண்டவன், அப்படியெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அல்லாஹும் அதை சொல்லி காண்பிக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிம்களும் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய குர்ஆன் வசனம் அது. அல்லாஹ் சொல்லுகிறான், நப்பி இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அன்னி அன கஃபூருர் ரஹீம், நான் மன்னிப்பவன், நிகரில்லா அன்பாளன். நான் மன்னிப்பவன் தான், நிகரில்லா அன்பாளன் தான், கருணையாளன் தான். என்னுடைய அடியாரிடத்தில் சொல்லுங்கள். ஆனால் அதே நேரத்தில் வ அன்ன அதாபி, என்னுடைய தண்டனை, என்னுடைய வேதனை என்பது ஹுவல் அதாபுல் அலீம், அதுதான் தண்டனைகளிலேயே உச்சபட்ச தண்டனையாக இருக்கும். அதுதான் மனிதன் அனுபவிக்கிற தண்டனைகளிலேயே ஆக கடுமையான தண்டனையாக இருக்கும். இதுவரைக்கும் அப்படி ஒரு தண்டனையை அனுபவித்திருக்கவே மாட்டான். அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும். நான் மனிதனை மன்னிப்பேன், அவன் குற்றம் செய்தால் அதை பொறுத்து கொள்வேன், அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் நான் ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அவனுடைய வாழ்க்கை நரகம்தான் என்று தீர்ப்பெழுதி விட்டால், நான் கொடுக்கிற தண்டனைகள், நான் தரக்கூடிய வேதனைகள் அவன் நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் நரகம் குறித்த ஒரு புரிதலில் இருப்போம். நரகம்னா என்ன? அல்லாஹ் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான், நம்புகிறோம். நரகம்னா என்ன? ஏதோ நெருப்பு, அல்லாஹ் அந்த நெருப்பில் நம்மை போட்டுவான், பொசுக்குவான், நம்முடைய உடல்கள் எல்லாம் கருகி போகும், நாம் வேதனை செய்யப்படுவோம். இப்படி வார்த்தைகளால் சாதாரணமாக சொல்லி கடப்பது அல்ல. நரகத்தை குறித்து ஒரு தெளிவான புரிதல் நம்மிடத்தில் வேண்டும். அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற தண்டனைகள், அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிற தண்டனைகள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை குறித்து, நரகத்தில் உள்ள தண்டனைகள் குறித்து சொல்லப்படுகின்ற குர்ஆன் வசனங்களை எல்லாம் படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நம்மால் ஒரு நிமிடம் கூட அந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்க முடியாது. அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்காமல் போனதனுடைய வெளிப்பாட்டினால் அல்லாஹ் நம்மை நரகில் போட்டால் எந்த மனிதனாலும் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. நாம் உலக வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாட்களில் அலட்சியமாக கடந்து செல்லுகிறோம். நாமெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோமா? நாமெல்லாம் சிறுக்கு வச்சுவிட்டோமா? நாம் என்ன பெரிய பாவத்தை பண்ணிவிட்டோம்? திருநோமா, கொலை பண்ணோமா, விபச்சாரம் பண்ணோமா, என்ன குற்றத்தை செஞ்சுவிட்டோம்? தொழாமல் இருப்போம், அப்பப்போ சினிமா படம் பார்ப்போம், அப்பப்போ புறம் பேசுவோம், வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்போம், தொழுகையில் அலட்சியமாக இருப்போம். இதுக்கெல்லாமா அல்லாஹ் நரகத்தில் போடுவான்? அல்லாஹ் நரகில் போட்டால் உண்மையில் சகோதர சகோதரிகளே, நம்மால் அந்த நரகத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது. நாளை மறுமை நாளில் நாம் நினைக்கிறோம், ஏதோ அல்லாஹ் விசாரணை என்று கூப்பிடுவான், நாம் தொழுதோமான்னு பார்த்துட்டு அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்து சொர்க்கத்தில் அனுப்பி விடுவான், நம்ம ஷிர்க் வைக்கல, சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என்று நினைக்கிறோம். மறுமை நாளை குறித்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பதிய வைக்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, என்கிட்ட 2 அடிமைகள் இருக்கிறார்கள். இந்த 2 அடிமைகள் எனக்கு மோசடி செய்கிறார்கள், என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னிடத்தில் பொய் பேசுகிறார்கள். நான் அவர்களை தண்டிக்கவும் செய்கிறேன். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா? மறுமை நாளை குறித்து ரசூலுல்லாஹ் எப்படி புரிய வைக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹுவின் தூதரை, என்கிட்ட 2 பேர் வேலை பார்க்கிறான், என்னுடைய அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமைகள் எனக்கு மோசடி செய்கிறார்கள், என்னை ஏமாற்றுகிறார்கள், அவனை நான் தண்டிக்கவும் செய்கிறேன். அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் செய்த குற்றமும் நீ கொடுத்த தண்டனையும் சமமாக இருந்தால் நீ தப்பிச்சுக்கிட்ட. அவன் செய்த குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை குறைவாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு கூலியை தருவான். அவன் செய்த குற்றத்தை விட நீ கொடுத்த தண்டனை அதிகமாக இருக்கும் என்றால் நாளை மறுமையில் இதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். அந்த மனிதர் அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், அழுது கொண்டே சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் அந்த 2 நபர்களின் விடுதலை செய்து விடுகிறேன். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வனலஉல் மவாரிஸின் அல் கிஸ்துலி யௌமில் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் நாம் மீசான் என்று தராசை உருவாக்கி வைத்திருக்கிறோமே, ஃபலா துலமு நஃப்சுன் ஷைஆ, ஒரு ஆத்மாவும் அதில் அநியாயம் செய்யப்படாது. வ இன்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அதைனா பிஹா, நீங்கள் ஒரு கடுகின் விதை அளவிற்கு உலகத்தில் அநியாயம் செய்தாலும் நாளை மறுமையில் நாம் அதை கொண்டு வருவோம். அல்லாஹுவின் தூதர் அந்த நபி தோழருக்கு இதை ஓதி காண்பிக்கிறார்கள். உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழாமல் இருக்கலாம், புறம்பேசி இருக்கலாம், அவதூறு பேசி இருக்கலாம், குறை பேசி இருக்கலாம், பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லாஹ் தடுத்த ஹராமை செய்திருக்கலாம். நாம் நினைப்போம் யாருக்கும் தெரியாது, எப்போதோ செய்த தவறு, சின்ன தவறு. அதனால தான் ரசூலுல்லாஹ் பதிய வைக்கிறாங்க, கடுகினுடைய விதை அளவுக்கு இந்த உலகத்தில் நீ அநியாயம் செய்தாலும் நாளை மறுமையில் தராசில் அது கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதற்காக நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம்? நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், மக்களே, நரகம் என்பது நாருக்கும் ஜுஸூன் மின் 70 ஜுஸூஅன் மின் நாரி ஜஹன்னம். நரகத்தினுடைய வெப்பம், நரகத்தினுடைய நெருப்பு உலகத்தில் உள்ள வெப்பத்தை போன்று 70 மடங்கு அதிகமானது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்கானத்தில் காஃபிதத்தன், மனிதனை வேதனை செய்ய உலகத்தில் உள்ள நெருப்பே போதாதா? உங்களை தண்டனை செய்யறதுக்கு உலகத்தில் உள்ள நெருப்பு போதாதாங்க? நம்மை வேதனை செய்வதற்கு உலகத்தில் உள்ள நெருப்பு நமக்கு போதாதா? ஒரு மனிதனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறோம், அவனுடைய தோள்கள் எல்லாம் கருகுகிறது, அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓடுகிறான், உடலில் இருக்கக்கூடிய உயிர் அப்படியே மாய்கிறது. சாதாரண வேதனையா அது? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், மனிதனை வேதனை செய்ய உலகத்தில் உள்ள நெருப்பே போதாதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற நெருப்பை விட 69 மடங்கு நாம் அதிகமாகத்தான் தயாரித்து வைத்திருக்கிறோம். நீ போதாதா பத்தாதாங்கிறதெல்லாம் இல்லப்பா. அல்லாஹ் உன்னை நரகவாதி என்று டிக்ளேர் செய்து விட்டால், நரகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், உலகத்தில் இருக்கிற நெருப்பை விட 69 மடங்கு அதிகம் அந்த தண்டனையை, அந்த வேதனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நரகவாதிகள் எப்படி தெரியுமா வேதனை செய்யப்படுவார்கள்? நரகவாதிகளுக்கு தரப்படுகிற தண்டனைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இது உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த சத்தியம். ஃபமன் ஷாஅ ஃபல்யுக்மின், நீ நம்புனா நம்பு. ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், நீ நம்பலனா போ. இது அல்லாஹ் கிட்டே இருந்து வந்த சத்தியம்தான். இன்னா அஅதனாலில் ஆலிமீன் என்னார், அநியாயக்காரர்களுக்காக நாம் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். நீ நம்புனா நம்புப்பா, நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவேன், நரகத்துல போட்டாதான் நம்புவேன். நம்பலனா போ.
இது அல்லாஹ்விடமிருந்து வந்த சத்தியம். கண்டிப்பாக நாம் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பதிய வைக்கிறான். அந்த நரகத்தினுடைய சுவர்கள் அந்த மனிதர்களை சூழுகின்ற பொழுது தாகத்தினால் கதறுவான், தாகத்தினால் தண்ணீர் வேண்டும் என்று கதறுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு தண்ணீராக எது தரப்படும் தெரியுமா? அவனுக்கு தண்ணீராக கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? மனிதனுடைய முகத்தை பொசுக்கக்கூடிய செம்பை காய்ச்சி அவனுக்கு கொடுப்போம். வீட்டில் செம்பு பாத்திரம் பயன்படுத்துவோம் தெரியுமா? இந்த செம்பை காய்த்து அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்போம். குடிக்க முடியுமா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான், நாளை மறுமை நாளில் உங்களுக்கு சீல் கொடுக்கப்படும். மனிதனுடைய உடம்புலேருந்து வரும் தெரியுமாங்க சீலு? அந்த சீலை அல்லாஹ் குடிக்க சொல்லி கொடுப்பான். தொட்டு பார்ப்போமா நம்ம? அதை அவ்வளவு அருவருப்பாகும். அதை குடிக்க சொல்லி அல்லாஹ் கொடுப்பான். அதை மனிதன் குடிப்பான். அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதை அவன் குடிப்பான். அவனால் அதை விழுங்க முடியாது, தொண்டைகளில் சிக்கிக்கொள்ளும். மிடராக விழுங்க முயற்சிப்பான், அது அவனுடைய தொண்டையில் சிக்கிக்கொள்ளும். அல் மௌத்தூமின் குல்லி மக்கானின் வயஅதீஹில் மௌத்தூமின் குல்லி மக்கானின், ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அவனுக்கு மரணத்தினுடைய வேதனை வரும். வமா ஹுவ பிமையித்தின், ஆனால் மௌத்தா போக மாட்டான். சீலம் விழுங்க முடியாது, தொண்டையில் சிக்கிக்கொள்ளும், மரணத்தினுடைய வேதனையை அனுபவிப்பான். எல்லா புறத்திலிருந்தும் மரணம் வரும், ஆனால் மௌத்தா போக மாட்டான். அதாபுன் அதீம், இது வேதனை நினைச்சியாப்பா? இதை விட வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். இது என்ன சாதாரணம்? இதை தாண்டி பல மடங்கு வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் இன்னும் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நரகவாதிகளை அவர்களுக்கு தரக்கூடிய ஆடையை குறித்து பேசுகிறார். நரகவாதிகளுக்கு நெருப்பால் ஆன போர்வை கொடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு புரிய வைக்கிறார்கள், நரகம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? நரகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் 2 செருப்புகளை தருவான். அந்த செருப்பை நீங்கள் காலில் போடுவீங்க. அந்த காலில் மாட்டி அடுத்த வினாடி சாப்பாட்டு உலை கொதிக்கும் தெரியுமா? அந்த பாத்திரம் கொதிக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களுடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும். இதை சொன்ன ரசூலுல்லாஹ், இதுதான் நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு கீழே தண்டனையே இல்லை, இதுதான் குறைந்தபட்ச தண்டனைங்கிறாங்க. நான் என் கால் பாதத்தில் செருப்பை போடுவேன், செருப்பை போட்ட அடுத்த வினாடியினுடைய மூளை கொதிக்கும் என்றால் இதுதான் குறைந்தபட்ச தண்டனை என்றால், சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒருவேளை நாம் செய்த பாவங்களுக்காக குறைந்தபட்ச தண்டனையாக இருக்கிற இந்த தண்டனையை கொடுத்தால் அதை நம்மால் அனுபவிக்க முடியுமா? ஜும்மாவுக்கு வரவங்க வண்டி வெயிலில் நினைச்சுனா போய் உட்கார முடியலை, செருப்பை வெயிலில் கழட்டி போட்டு வரோம், செருப்பை திரும்பி போய் மாட்ட முடியல, செருப்பு இல்லாமல் ரோட்டில் நடக்க முடியல, சாதாரண வெப்பம். நரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கணக்கிட முடியாத அளவிற்கு அற்பத்திலும் அற்பமான வெப்பம். அதுல நம்மளால நெருங்காலோட நடக்க முடியல. நீ செருப்பு மாட்டினா உன்னுடைய மூளை கொதிக்கும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபி தோழர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். நரகம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதப்பா, ஏதோ 10ஓட 11 கடந்து போயிடாத. நாளை மறுமை நாளில் உலகத்திலேயே அல்லாஹுவின் அருள் கொடைகளை அதிகம் அனுபவித்த ஒரு நபரை அல்லாஹு கொண்டு வருவான். அவர் அல்லாஹ் நரக நெருப்பில் அப்படி முக்கி எழுப்புவானாம். யாரு? உலகத்திலேயே பொருளாதாரத்தில் செல்வ செழிப்பில் திளைத்திருந்த, அல்லாஹினுடைய அருள் கொடைகளை அதிகம் அனுபவித்த குழந்தை செல்வமோ ஆரோக்கியமோ எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு நபரை அல்லாஹ் இப்படி முக்கி எழுப்பிட்டு கேட்பானா, எப்பா உலகத்தில் ஏதாச்சும் இன்பத்தை அனுபவிச்சியா? அந்த மனிதன் சொல்லுவானாம், இறைவா, உலகத்தில் நான் ஒரு துளி அளவு கூட இன்பத்தை அனுபவிக்கவில்லை, கொஞ்சம் கூட இன்பத்தை நான் அனுபவிக்கவில்லை. நரகத்தினுடைய அந்த வேதனை, நரகத்தினுடைய அந்த நிகழ்வை பார்த்தவன்
நரகத்துடைய வெப்பத்தை பார்த்தவன் சொல்லுவான், உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, உலக இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. நரகத்தை பார்த்த அந்த பயம். உலகத்தில் செல்வ செழிப்பில் திளைத்தவன் கூட நான் எதையுமே அனுபவிக்கவில்லை இறைவா என்று சொல்லுவானா. அவ்வளவு படுபயங்கரமாக இந்த நரகம் இருக்கும். அல்லாஹுவின் தூதர் இன்னும் பதிய வைக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹு சொல்லுவானாம், ஒரு சில நபர்களை பிடித்து நரகத்தினுடைய மைய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு நரகத்தினுடைய நெருப்பு பிளம்புகள் அவனுடைய தலையின் மீது ஊற்றப்படும். ஃபஹுது, அவனை நீங்கள் பிடியுங்கள். நரகத்தினுடைய மைய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு அவனுடைய தலையில் நரகத்தினுடைய நெருப்புகளை ஊற்றுங்கள். கற்பனை செய்து பாருங்கள், உங்களை வைத்து அந்த நிலைமைகளை நாம் அனுபவிக்க முடியுமா? அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சீலையோ சலத்தையோ முள்செடிகளையோ நம்மால் உணவாக சாப்பிட முடியுமா? நல்ல இருக்க காய்ச்சப்பட்ட, இரும்பால் காய்ச்சப்பட்ட, செம்பால் காய்ச்சப்பட்ட அந்த செம்பு நீரை நம்மால் குடிக்க முடியுமா? இதுவெல்லாம் நரகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய குறைந்தபட்ச தண்டனைகள். இன்னும் அல்லாஹ் பதிய வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, ஒரு மனிதனை நரகில் தூக்கி போடுகின்ற பொழுது அவனுடைய குடல் அப்படியே வெளியில வந்து உழுவுமா. இந்த செக்க ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மாடெல்லாம் செக்க சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மனிதன் தன்னுடைய குடலை சுற்றி நடந்து கொண்டே இருப்பான். நரகத்தில் குடல் கிடக்கும். இதெல்லாம் நரகத்தில் தரப்படுகின்ற தண்டனைகள். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம்? அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், மக்களே இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீண்டும் மக்களை பார்த்து சொல்றாங்க, இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மீண்டும் மக்களை பார்த்து சொல்றாங்க, இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள், நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். வலோபி ஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையாவது நீ தர்மம் செஞ்சுக்க. இந்த தர்மம் என்ற அமல் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றும். நாம் நினைக்கிறோம், நாங்கள்லாம் நிறைய தர்மம் பண்ணி இருக்கிறோமே, மாதம் மாதம் பண்ணத்தானே செய்கிறோம். பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்குறோம், நோன்பு கஞ்சிக்கு கொடுக்குறோம், இஃப்தாருக்கு கொடுக்குறோம், சஹர் உணவுக்கு கொடுக்குறோம், யாராவது ஒரு ஏழை மருத்துவ உதவி என்று கேட்டால் தருகிறோம், ஜும்மா வாலி வசூல் என்று கேட்கிறீர்கள் தருகிறோம், கொடுத்து கொண்டே தானே இருக்கிறோம். இன்னொரு செய்தியையும் புரிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, மக்களே உங்களில் யாராவது உங்களுடைய பிள்ளைகளின் சொத்துக்கு ஆசைப்படுவீங்களா? நபி தோழர்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களில் யாரும் எங்களுடைய பிள்ளைகளின் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியாப்பா, அப்போனா உன் சொத்து முதல்ல எதுன்னு தெரிஞ்சுக்கோ. நீ சம்பாதித்ததெல்லாம், நீ சேர்த்து வைத்ததெல்லாம் உன்னுடைய சொத்து இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் உழைத்து இந்த உலகத்தில் இந்த ஊரில் ஒரு வீடு கட்டியிருக்கலாம், உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு, என்னுடைய ஆபரணம், என்னுடைய நகை. நீங்கள் வாய் அளவில் சொன்னாலும் அது உங்களோடது இல்லை. மௌத்தா போயிட்டீங்க, இன்னைக்கு நைட்டே மௌத் வந்துருச்சு, சஹர் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்க, காலையில் கண் முழிக்கலை, கபூரு குழியில் கொண்டு போய் வைக்கிறான். எங்கள் வாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்து வீடு கட்டினாரு, இந்தாங்க வாப்பா வீட்டு பத்திரம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல போகிறானா? எங்கள் உம்மா 50 வருஷமாக போட்டிருந்த நகை, ஆசையாக வாங்கி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, இந்தாங்க உம்மா எடுத்துகிட்டு போங்க, ஜனாசாவோட போட போகிறானா? அதை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சேர்த்து வைத்ததெல்லாம் உங்கள் சொத்து அல்ல. நீங்கள் எதை செலவு செய்தீர்களோ, மரணிப்பதற்கு முன்பு வரை எதை செலவு செய்தீர்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சொத்து. நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதுவரைக்கும் நீங்கள் என்ன செலவு செய்திருப்பீர்கள்? அல்லாஹுவின் பாதையில் மறுமைக்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்.
உங்களில் ஒவ்வொரு நபரும் யோசித்து பாருங்கள், நீங்கள் நாளை மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார், என்னங்க சேர்த்து வச்சிருக்கோம்? இதுவரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் அல்லாஹுவிற்காக அர்ப்பணித்திருப்போமா? ஒரு 50,000 ரூபாய் அர்ப்பணித்திருப்போமா? அதுதான் உங்களுடைய மறுமைக்கான சேவிங்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுவின் தூதர் மிக வேகமாக வீசுகின்ற, தொடர்ச்சியாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கையில் ஒரு சின்ன பொருளாதாரம் கிடைச்சாலும் போதும், தர்மம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு பேரித்தம்பழம் கிடக்குது, கொடுத்துட்டு வந்துடுவாங்க. கையில் பொருளாதாரம் இருக்கு, கொடுத்துட்டு வந்துடுவாங்க. என்ன கிடைத்தாலும் சரி, அன்பளிப்பாக வருகிறது. ரமலானிலேயும் சரி, ரமலான் அல்லாத மாதத்திலேயும் சரி, அல்லாஹுவின் தூதர் தன்னிடத்தில் கிடைக்கிற பொருளை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் நபி தோழர்களுக்கு புரிய வைத்தார்கள், இந்த தர்மம் என்ற அமல் உன்னை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும், ஏனைய அமல்களும் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுவது இந்த தர்மத்தை. தர்மம் செய்ய வேண்டும், அதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 10 ரூபாயோ 5 ரூபாயோ, அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு தருகிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை பார்க்க மாட்டான். நீங்கள் தருகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் என்ன எப்படி இருக்கிறது? நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா கூலி வேலை சம்பாதிக்கிறேன், 10 ரூபாய் என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் இறைவா, 10 ரூபாய் எடுத்து ஒரு நபருக்கு ஒரு டீயை வாங்கி கொடுக்குறேன். அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய தர்மம். நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய சூழல், உங்களுடைய உள்ளம் இஹ்லாஸாக இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மம் நிலையான தர்மமாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை மார்க்க கல்விக்காக நீங்கள் கொடுங்கள். நீங்கள் நினைக்கலாம், மார்க்க கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சில நிகழ்வு, ஒரு சில நிறுவனங்களை குறித்து உங்களுக்கு மத்தியில் சொல்லியே ஆக வேண்டும். இங்கே பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத்தின் சார்பில் இஸ்லாமிய கல்லூரி என்ற ஒரு நிறுவனம் செயல்படுகிறது. இஃப்லு மதரசா என்ற தக்குவா இஃப்லு மதரசா என்ற திருச்சியில் சிறு பிள்ளைகளுக்கான குர்ஆன் மனன மதரசா நடைபெறுகிறது. நம்ம நினைக்கிறோம், இந்த மதரசாலெலாம் போய் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏதோ நம்ம பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருதுங்கள்ல, அந்த மாதிரி நினைக்கிறோம். உண்மையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய தியாகங்கள், அந்த பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்புகள் நம்மால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத அளவிற்கான அர்ப்பணிப்புகள். இளம் வயசில் ஒரு 10ஆம் வகுப்பு படித்த பையன், 12ஆம் வகுப்பு படித்த பையன் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எப்படிங்க வாழ்கிறான்? இது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு மாதம் 50,000 சம்பாதிக்க முடியாது, 1 லட்சம் சம்பாதிக்க முடியாது, ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியாது, பெரும் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ வேலை செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் தகுதி இருந்தாலும், போதிய மதிப்பெண் இருந்தாலும் எதுவும் தேவையில்லை. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பெத்த தாய்கிட்ட ஒரு நாள் கூட அவனால் முழுசாக பேச முடியாதுங்க. 100 பிள்ளைங்க மதரசால படிக்குதுங்க. அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் டைம். எவ்வளோ நேரம் உம்மாட்ட பேசிடுவான், எவ்வளோ நேரம் வாப்பாட்ட பேசிடுவான். இஃப்லு மதரசா பிள்ளைங்க, சுபஹானல்லாஹ், அவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க, 3ஆம் வகுப்பு படிக்கிறவன், 5ஆம் வகுப்பு படிக்கிறவன், உடம்பு சரியில்லாமல் மதரசால் அப்படி ஜுரம் அடிக்கும் போது படுத்திருப்பான் பாருங்க, போர்வையை போத்திக்கிட்டு. உண்மையிலேயே அந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற உங்கள் பையன், ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற உங்கள் பையனுக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு காய்ச்சல் அடிக்குது. நீங்கள் என்னென்ன செய்வீங்க? பிள்ளையை கூப்பிட்டு மடியில் போட்டு படுக்க வச்சு, அவனை தூங்க வச்சு, தலையில் ஒத்தனம் கொடுத்து, சாப்பாடு பிடிக்கலையா ஜூஸ் அரைச்சி கொடுத்து, மருந்தை வாயில் ஊட்டி விட்டு அவனை தூங்க வச்சு, அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் படுத்து நம்ம தூங்குவோம். பிள்ளைக்கு 2 நாள் உடம்பு சரியாகாத வரைக்கும் நமக்கு படபடப்பாக இருக்கும். இந்த தாயினுடைய எல்லா அரவணைப்பையும் தியாகம் செய்துவிட்டு அந்த பிள்ளைங்க மதரசால வந்து உட்காந்துருக்குதுங்க. துரத்தில் படுத்திருப்பான், ஹாஸ்டல்லேருந்து சாப்பாடை வாங்கிட்டு வருவாங்க, 4 நண்பர்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த இட்லி எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே அழுதிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். வீட்டில் தாயினுடைய அரவணைப்பை விட்டு விட்டு ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மதரசால வந்து 3 வருட காலம் தாயை பிரிந்திருக்கிறான், தந்தையை பிரிந்திருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகம். இந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்களிடத்தில் நாம் பொருளாதாரம் வாங்குவது இல்லை.
அவர்களெல்லாம் மக்களுடைய பொருளாதாரத்தில் தான் படிக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு டாக்டர் படிக்கிற அளவிற்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுங்க. 12ஆம் வகுப்பில் மிகப்பெரிய மதிப்பெண் பெற்றிருப்பான். இருந்தாலும் மார்க்க கல்விதான் எனக்கு முக்கியம், அதை நோக்கி வந்தவர்கள் இருக்கிறார். ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுப்பதற்கான தகுதியுடைய மாணவர்கள் மதரசாவில் எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறார்கள். தன்னுடைய இளம் பருவத்தை அப்படியே தியாகம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்க. அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அவங்களுடைய மருத்துவ உதவிக்காக, அவர்களுடைய மார்க்க கல்விக்காக நீங்கள் நினைச்சு பாருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிள்ளை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறான், முடிச்சுட்டு வந்து பயான் பேசுறாங்க. பெண்கள் பயானோ, திருமுனை கூட்டமோ, மெகாஃபோன் பிரச்சாரமோ, ஜும்மா பயானோ, ஏதோ ஒரு பயான், அவனுடைய பயானை கேட்டு ஒரு 10 பேர் தொழுகிறாங்க. நீங்கள் மௌத்தா பேர் இருந்தால் கூட அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பான். உங்களுடைய பொருளாதாரத்தில் மார்க்க கல்வியை கற்ற பிள்ளைகள். நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக அந்த பிள்ளைங்க மதரசா பிள்ளைங்களை நினைக்கிறோம். பெருநாளுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைங்களோடு சந்தோஷமாக குடும்பமாக இருப்பீங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உங்கள் பிள்ளைங்க புது ட்ரெஸ் போடுறத பார்த்து ரசித்து சந்தோஷமாக மதிய உணவெல்லாம் குடும்பத்தோடு ஒன்றாக உட்காந்து சாப்பிட்டு, இது எதுவுமே மதரசா பிள்ளைங்களுக்கு இருக்காது. அவன் ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு மக்களுக்காக தாவா பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே பெருநாள் உரையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சாயங்காலம் ஆகிடும். அவன் எங்கே மத்தியானம் சாப்பிட்றது உமாவோட? பெருநாளை கூட தன்னுடைய குடும்பத்தோடு செலவிட முடியாத அளவிற்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாங்க. ரசூலுல்லாஹ் தர்மம் என்ற அமலை ஆர்வமூட்டினார்கள். நீங்கள் ஜகாத்து கொடுக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தை ஏனைய தர்மங்களை செய்யலாம். ஆனால் குறிப்பாக இந்த நிறுவனங்களுக்காக நீங்கள் தருவது, ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட மாதத்திற்கு 6000 ரூபாய்க்கு பொருளாதாரம் செலவாகிறது. 6000 ரூபாய் சொச்சம் ஒரு பிள்ளைக்கு மட்டும். கிட்டத்தட்ட எம்ஏஎஸ்சியில் மட்டும் 70-80 பிள்ளைகளுக்கு மேல் படிக்கிறார்கள். இதில் இஃப்லு மதரசா பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். தர்மம் என்ற அமல் நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து, இந்த உலகத்தில் நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோமோ எதையும் நாளை நாம் கொண்டு போவதில்லை. நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் போட்டிருக்க சின்ன வெள்ளி மோதிரமாக இருந்தால் கூட அதை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வெறும் உடம்பைத்தான் மையத்து குழியில் வைக்க போகிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பதிய வைக்கிறானே, நாளை மறுமை நாளில் ஒரு சில நபர்கள் புலம்புவார்களாம், இறைவா எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு, உலகத்தில் போய் நான் வச்சிருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், எல்லாவற்றையும் உன்னுடைய பாதையில் அர்ப்பணித்து வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு அவகாசம் 50 வருஷம் கொடுத்துட்டப்பா, 40 வருஷம் கொடுத்துட்டப்பா, உலகத்தில் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தி, அப்பெல்லாம் செய்யாமல் இப்போ என்னத்தை போய் நீ செய்ய போற? அவகாசம் கிடையாது, நரகத்துக்கு போங்குவானா. அப்படி புலம்பக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. உடலில் ரூஹ் இருக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக பெண்கள். ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தன்றே சொன்னார்கள், பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே உங்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்க்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல அது. அதிகமாக தர்மம் செய்வதையும் ரசூலுல்லாஹ் ஆர்வம் மூட்டினார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடலில் ரூஹ் இருக்கின்ற பொழுதே அல்லாஹுவின் பாதையில் இந்த கல்வி நிறுவனங்களுக்காக, மார்க்க கல்விக்காக நாம் அதிகமாக பொருளாதாரத்தை தர்மம் செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் உள்ள நெருப்பை விட எத்தனை மடங்கு நாளை மறுமையில் அதிகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பையனை கை தூக்கணும் சொல்லுமா, 70 மடங்கு. உங்க பேர் என்னம்மா? உங்க பேரு? முஆத். பெண்களுக்கான கேள்வி, அல்லாஹ் மறுமையில தரக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்ன? அலைக்கும் சலாம். காலில் செருப்பு போட்டோன்னே என்ன நடக்கும்? சரிம்மா, அது போட்டோன்னே என்ன ஆகும்? தெளிவா மூளை கொதிக்கும். சரி, உங்க பேருமா? உங்க பேர் சொல்லுங்க. சிஹானா பானு.